நான் அண்மை காலமாக சமூகத்தில் ஒரு கொடிய மாற்றத்தை காண்கின்றேன். மக்கள் நேர்மையை மதிப்பதில்லை, வெற்றியை மட்டுமே மதிக்கின்றனர். ஒருவர் எப்படி வென்றார் என்பதை யாரும் கவனிப்பதில்லை. குறுக்கு வழியில் வென்றாலும் வஞ்சகத்தில் வென்றாலும் அவரை சமூகம் கொண்டாடுகின்றது. வெற்றிதான் முக்கியம். இதுவே இன்றைய கோட்பாடாக மாறிவிட்டது. ஆனால் நேர்வழியில் நின்று நெறி தவறாமல் போட்டியிட்டு தோற்றவரை மக்கள் நக்கலும் கேலியும் செய்கின்றனர். இன்னும் கொடுமை என்னவென்றால், தோற்றவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அறிவுரைகள் கொடுக்க தொடங்கிவிடுகின்றனர். நேர்மையாக தோற்பதை விட வஞ்சகமாக வெல்வதே சிறந்தது என்று போதிக்கப்படுகின்றது. இது மிகவும் ஆபத்தான சமூகச் சூழல். ஒரு நாள் பாண்டிய மன்னன் தான் கண்ணகியின் கணவனை தவறாக தண்டித்து விட்டோம் என்று தெரிந்தவுடன் அந்த ஒரு நொடியிலேயே தன் உயிரை மாய்த்து கொண்டான். அவனிடம் இருந்தது நியாயத்தின் மீதான பயமும் தவறை உணரும் மனச்சாட்சியும். ஆனால் இன்றோ நேர்மையான தோல்வியை கேலி செய்கின்றோம். வெற்றியின் பொருட்டு எந்த தவறையும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம். நாம் வெற்றியாளர்களை மட்டுமே நினைவுகூரும் சமூகமாக மாறிவிட்டோம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது பதக்கத்தில் பதித்த பெயர் அல்ல. அது ஒருவன் எந்த விதிகளுடன் விளையாடினான் என்பதிலேயே அமைகின்றது. இன்று விதிகளே தலைகீழாக மாறிவிட்டனவோ என்ற ஐயம் ஏற்படுகின்றது. எப்படியோ கோட்டை தொட்டால் போதும், அது வெற்றியாக கருதப்படுகின்றது. இதை உணருங்கள். வெற்றியை மட்டும் பார்க்காதீர்கள், வழியையும் பாருங்கள். ஏனெனில் நெறி தவறிய வெற்றியானது இறுதியில் அழிவையே தேடித்தரும்.